பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் ரியல் ஹீரோ. சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல தூய்மை பணியாளருக்கு தான் மெயின் ஹீரோ சார். அவங்க நாட்டில் தூய்மை எதுவுமே வைக்கலைன்னா அங்கே எதுவுமே நாடும் தூய்மையாக இல்லை, மனசுலையும் தூய்மை இல்லை. இது அவங்க தான் மெயின் ஹீரோவாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச விடுதலை போராட்ட வீரர் யாரு? ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்த்தீங்களான்னா அண்ணல் அம்பேத்கரை சொல்லலாம். அம்பேத்கர் பார்த்தீங்களான்னா நம்ம மக்களுக்காக பார்த்தீங்களான்னா நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவரை சின்ன பசங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்களான்னா அம்பேத்கரை பற்றி நல்லாவே சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்களான்னா மக்களுக்கு என்னென்ன நல்ல திட்டங்கள் வேணும்னு சொல்லிட்டு அவர் அப்பயே பார்த்தீங்களான்னா எல்லாமே கவர்மெண்ட்டில் அவர் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே அவர் சொன்ன அந்த சட்ட திட்டங்கள் இன்னைக்கு வரைக்குமே பின்பற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஏழை எளிய மக்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாகவே இருக்கிறது. ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானவராக இருக்கார். Gandhi is my favorite person because and he started a non-violence movement and all the times, and he cooperated many peoples, and especially in India he started and he done a lot of things for India. எனக்கு சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப பிடிக்கும். அவரோட அக்ரெசிவ்னஸாக இருக்கட்டும், அந்த சமயத்தில் ஒரு விவேகத்தை இப்போ வரையும் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் பெரிய ஒரு ஃபைட்டராக பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே ஃபைட்டர்ஸ் தான், பட் ஆனால் எனக்கு ஸ்பெஷல் எப்போவுமே சுபாஷ் சந்திர போஸ். எனக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் மதர் தெரேசா. ஏன்னா அவங்களோட ஹெல்பிங் டெண்டன்சி, ஈவன் ஷீஸ் எ உமன், அவங்களோட மேரேஜ் பற்றிலாம் அவங்க திங்க் பண்ணாமல் ஒன்லி சர்வீஸ் மைண்டடாக இருந்து எல்லாத்துக்காகவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால எனக்கு மதர் தெரேசா ரொம்ப பிடிக்கும். My favorite freedom fighter has to be Netaji Subhash Chandra Bose. So since Subhash Chandra Bose has a very good influence in my life actually, he teaches us how to live your life without any fear. His intentions was actually opposite to Gandhi. Actually, without any fear, so I can live my life without any fear. So that's why he is my favorite freedom fighter. Thank you. My favorite person is Mother Teresa. Why? Because she is the person, she does not belong to India, but she came from other country and she served here in India for a long time. And she served with the people where people were having leprosy, illness and these all things. People don't go near to them, but she was the one who also cleaned their wounds also. And she was the idol for kindness, we can say. So she is my favorite person. அவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் சுபாஷ் சந்திர போஸ், காந்திஜி, ஒருத்தர் ஒரு வழியில் தே ஹவ் ஃபாட். அண்டு ஒவ்வொருத்தருமே ஒரு விதத்தில் ஒருத்தவங்க இன்னொரு விதத்தில் இதை தவிர ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க கம்மி கிடையாது. பட் இவங்க எல்லாத்துலேயும் ஓவராலாக பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம மகாத்மா காந்திஜி அவர்கள் தான். லைக் அவர் இண்டிபெண்டன்ஸ் ஆஸ் சச் அதோட எண்டாகவே பார்க்காம ஒரு நியூ பிகினிங்காக அவர் பார்த்தாரு. அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் பீப்புள். அவர் ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு அதை நினைக்கல. ஹி ட்ரை டு கனெக்ட் பீப்புள் அண்ட் த பீப்புள் காட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஹி வாஸ் அ கிரேட் ஆர்கனைசர். நமக்கு பிடிச்ச ஃப்ரீடம் ஃபைட்டர் சுபாஷ் சந்திர போஸ். அவர் பார்த்தீங்கன்னா காந்தி எந்த அளவுக்கு அகிம்சை வழியில் போராடினாரோ அதே அளவுக்கு சண்டையை போட்டு நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அப்படின்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எங்கே அடங்கி போகணும், எங்கே அடங்காமல் போகணும், அது அந்த கெத்தாக இருந்தது சுபாஷ் சந்திர போஸ். இப்போ வரைக்குமே ஃப்ரீடம் ஃபைட்டர். ஃப்ரீடம் ஃபைட்டர்னு பார்த்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சுயமரியாதை நம்ம நாட்டுக்கு இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த ஒரு தலைவர். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேதாஜி நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு ரொம்ப வேகமாக ரொம்ப கஷ்டப்பட்டவர். காந்தி அவர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குமான்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. அதன் பிறகு அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்த நேரு, லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இன்னும் ஏராளமானவர் இருக்காங்க. காந்தி எல்லாரும் அடிதடி போகும்போது இவர் சண்டை இல்லாமல் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் காந்தின்றால நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கிக்கலாம், நம்ம சுதந்திரமாக வாழ்கிறோம். புரியுதா? இதே நம்ம வெள்ளை இது போயிட்டுனா நம்ம எதுவும் வாழ முடியாது. கொடிகாத்த குமரன் சார். கொடிகாத்த குமரன் எங்கள் அப்பா வீட்டில் பெரிய படம் ஒன்று வச்சுருக்காங்க. எனக்கு அவரை அப்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே கொடிக்காக உயிர் கொடுத்ததுங்கிறதுனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். கொடிகாத்த குமரன் பிடிக்கும். அவர் ஏன்னா நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக அவர் உயிரே தியாகம் பண்ண ஒரு தலைவர். அதனால அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சுதந்திர போராளி காந்தியடிகள் பிடிக்கும். அவர் அகேன்ஸ்ட் இந்த காலத்தில் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு போராடுறாங்க நிறையவே. அந்த காலம் சைலண்ட்டாக அவர் அதான் அகேன்ஸ்ட் வழியாக முறையாக அவர் இது பண்ணார்.
அதனால ரொம்ப பிடிக்கும் அவரை. மகாத்மா காந்தி தான். திருப்பூர் குமரன் தான், கொடிகாத்த குமரன் சொல்லுவாங்க. அவர் அவர் சின்ன வயசுலேயே அவர் சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய பேர் போராடி இருந்தால் கூட அவருடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வகையில் இருக்கும். அவர் அந்த சின்ன வயசு 19 வயசில் அந்த இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கும் நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், ஒரு விடுதலை பெற்ற நாடாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் அவருடைய தாகம் பெரிய அளவில் இருந்தது. எனக்கு ரொம்ப காந்தி பிடிக்கும். எதனாலனா அவர் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கே சண்டை போடுறோம். அப்போ அவர் சண்டே போடாமல் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நம்ம நாட்டுக்கு. அதனால் எப்பவுமே அவர் அந்த நோட்டில் அவர் எப்பவுமே சிரித்தபடி இருக்கிறாரு. ஆனால் வாழ்க்கை அதுமாரி போயின்னு இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் துக்கமாக தான் போய் நிற்குது. அவரை பார்த்து எப்போ அந்த நோட்டு உங்களுக்கு துக்கமாக இருக்கோ அந்த நோட்டை பார்த்து சிரிச்சிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் பாரதியார். ஏன் அப்படின்னா எல்லாரும் நாட்டுக்காக நிறைய செஞ்சாங்க, ஆனால் தமிழுக்காண்டி செஞ்சது அவர் தான். இப்போ வரையும் நம்ம தமிழ்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பாரதியார் மட்டும்தான். அண்டு அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு படத்தில் தமிழை பற்றி பேசுகிறாங்க, இல்லை ஒரு தமிழ் பாட்டு வருதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பாரதியாரோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி நம்ம டக்குன்னு சின்ன வயசுல ஏதோ ஸ்கூலில் நம்ம ஒரு நாடக மேடையில் ஏறுறோம் அப்படின்னா என்ன வேஷம் போடுறோன்னா ஃபஸ்ட்டு வந்தது பாரதியார் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த பாரதியாருக்கு பாரதியார் கெட்ட போடுறதுக்கே நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மீசை, அந்த மேலே டேப்பனு, அந்த மாதிரி கட்டுறதுக்கே நிறைய பேருக்கு ஆசை விருப்பம் இருக்கும். ஸோ அதனால் நாட்டுக்காக இல்லைனாலும் உலகம் ஃபுல்லாக தமிழுக்காக இப்போ வரையும் நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் பாரதியார் தான். ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச சுதந்திர போராளி அப்படின்பொழுது நம்ம செக்கிழுத்த செம்மல் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் துறந்து ஜெயில் தண்டனை சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணி அந்தமான் சிறையில் சிறைவாசம் பட்டு செக்கிழுத்து கடைசி காலத்தில் தனக்குன்னு எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண மளிகை கடை வச்சிருந்தது. ஏன்னா இவங்களெல்லாம் மறக்கக்கூடாது, இவங்களை கடைசி வரையும் கொண்டு போங்க. இந்த சமுதாயத்தில் கடைசி ஜெனரேஷன் இருக்கிற வரையும் இவங்களுடைய நினைவை என்றைக்குமே பதிவுகள் நீக்கக்கூடாது.